பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அன்பே காமோ, தாடி இல்லாமல் உன் முகத்தை பார்க்க நாராசமாக இருக்குது. குழந்தைத்தனமான ஒரு செயலை பார்க்கும்போது நெருங்கி வரதான் தோணுது, தள்ளி போகாதே அப்படின்னு கேமர் பார்வதி, டைட்டில் வின்னர் பார்வதி கமருதீன் காலில் போய் விழுந்திருக்காங்க. அவர் தான் ஐஸ்கிரீம் தரலை, என்னை அசிங்கப்படுத்திட்டான், எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்காக நான் சபரி காலில் போய் விழுந்தாலும் விழுவேனே தவிர நான் கம்முக்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சபரிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. சூப்பர், உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டாக நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினச்சா இப்போ மறுபடியும் போய் காலை விழுகாத குறையா. இதுக்கு பேர் மொட்டை கடுதாசியாம். ஆக்சுவலி மொட்டை கடுதாசின்ற கான்செப்ட் என்ன, நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை சொல்லணும், ஆனால் நாம தான் சொல்லியிருக்கோன்னு தெரியக்கூடாது, அதுதானே. அண்ட் இதில் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க மொட்டை கடுதாசியில். அவங்களுக்கு கேம் ரிலேட்டடாக பேசுறதுக்கு யார்கிட்டையும் இல்லை, லவ் கான்செப்ட் எழுதுறது தான் அவங்களுக்கு டைம் இருந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் நேற்று எபிசோட் பார்த்துட்டு ஆமாம் இவன் கம்மு பொறுக்கி சேர்ந்துட்டான், பாரு காலில் விழுந்துட்டான், பார்வதிக்கு அவர் தண்ணி கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, அவன் கிளாப்ஸ்லாம் வந்துருச்சுல, அதனால மறுபடியும் பார்வதி கிட்ட சேர்ந்துட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இதை பார்க்கும்போது தெரியுதா யார் போய் யார் காலில் விழுந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்வதிலாம் என்ன இன்டென்ஷனில் வந்திருக்காங்க, கேம் ஃபோக்கஸ்டாக வந்திருக்காங்களோ இல்லையோ, வேறு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க தானே அந்த அமித் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அமித் இவங்க கிட்ட சொன்னார், பாரு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், உனக்குள்ள பொட்டென்ஷியல் இருக்குது, உன்னால் கேமையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதே சமயத்தில் வேற ஒரு கண்டென்ட்டுக்கும் உன்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் கம்மு அப்படி கிடையாது, உன் கூட இருக்கிறனால அவன் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின் போது ஓகே நான் விடுறேன், இப்போ இங்கே இருக்க போகிற இன்னொரு 50 நாள் அவனை நான் விட்டுடுறேன், அவனோட கேம் தான் முக்கியம், வெளியே போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொன்னாங்க இல்லையா. அப்புறம் ஏன் மறுபடியும் இப்போ அவங்க கூட பேட்சப் ஆகணும் அப்படின்னு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க உனக்கெல்லாம் தெரியாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அது ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்பீங்க. என்ன ஆணி ஃபீலிங்ஸ் அது? அது ஒரு கேவலமான டாக்ஸிக் ஃபீலிங். என்ன அப்படின்னா, என் சந்தோஷத்துக்காக நான் ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்றது. லைக் பார்வதி கமருதீன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், கமருதீன் கூட அவரை கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கையும் அவங்களால, அது ஒரு விஷயமே இல்லை, டாஸ்க் வேறு கமருதீன் வேறு அப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க. போன வாரத்தில் அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு டாஸ்க் எவ்வளோ கஷ்டமாக பண்ணாலும் நைட்டு கம்முவை கொஞ்சிக்கிட்டு அந்த ஒரு லவ் கண்டென்ட் ப்ளஸ் அவங்க டாஸ்க்குன்னு சூப்பராக பண்ண முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுவே கமருதீன் பேசாமல் இருந்தார் அப்படின்னா நேத்தெல்லாம் பைத்தியக்காரி மாதிரி லைவ்ல அவனை பற்றியே தான் புலம்பிட்டு இருந்தான். கம்மு அவனுக்கு மண்டையில் அறிவில்லை, அவனை யார் வேணாலும் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம், அவங்க யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் நாமினேஷனில் வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால அவன் என்ன விட்டுட்டு மறுபடியும் போயிட்டான், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அப்படி புலம்பிட்டு இருந்தாங்கன்னா பார்வதியால் அவங்க கேம் ஃபோக்கஸ்டாக போக முடியல. கேமை பற்றி யோசிக்கிறத விட கமருதீன் பற்றியே யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு பார்வதி எடுத்த செல்ஃபிஷ் தாட் என்ன அப்படின்னா, நான் கம்முவை விட்டு பிரிஞ்சேன்னா கம்மு தாட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம மறக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும், அதுதான் நம்ம மண்டைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கமருதீனை மறக்கணும்னு நினச்சோன்னா மறுபடியும் அவனை யோசித்து நம்ம வருத்தப்பட்டு காயப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அவன் கூட மறுபடியும் பேட்சப் ஆனால் கூட அந்த பேட்சப் ஆனோன்ற சந்தோஷத்துல நம்ம எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கும் பண்ணுவோம். ஸோ நாம் நல்லா இங்கே டாஸ்க் பண்ணுறதுக்கு அவன் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபீலிங்கில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. அண்ட் மோர் ஓவர் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்பிக்கை கிடையாது. கமருதீன் பார்வதி விட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது அவங்க கொஞ்சிக்கிறத விட்டுருங்க, மற்றபடி அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கமருதீன் சொல்வார் பார்வதியை பற்றி, அவள் கூட சேர்ந்தா எனக்கு ஒரே நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது, அவள் எல்லாரையும் பார்த்து தப்பு தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கா, யார் கூடயும் பேச விட மாட்டா, சும்மா எப்போ பாரு கேமில் அவன் இதை பண்ணுறான்வா, அவள் கூட பேசினாலே எனக்கு நெகட்டிவாக இருக்குது, பட் அரோரா கூட இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கம்மு சொல்வார். பார்வதி என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு அறிவே கிடையாது, அவனை யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியாக அவன் ஒருத்தங்க மண்டையை அவனோட மண்டையை ஈஸியாக மற்றவங்களால கழுக முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு சண்டை வந்துருச்சுன்னா ஈஸியாக ஒருத்தர் விட்டு கொடுத்துட்றீங்க. அண்ட் இதுக்கு ஒரு புனிதமான காதல் அப்படின்ற மாதிரி கம்மு பாரு அப்படின்னு சப்போர்ட்டர்ஸ் வேறு. நீங்களாம் உண்மையாகவே பிக் பாஸ் கேம் இத்தனை சீசன் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் கேம்லாம் எப்படி இருக்க வேண்டிய கேம். அசீம்னு ஒருத்தர் இருந்தார், நம்மளும் பார்த்துருப்போம். 6th சீசனில் அசீம் இதே மாதிரி தான் அரகண்டாக இருப்பார், பயங்கரமாக அடித்து விளையாடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் தன்னோட நண்பர்கள் அப்படின்னு அவர் பெருசாக யாரையும் சேர்த்துக்கிட்டதில்ல. என்னோட நட்போ என்னோட எதிரியோ எதுவாக இருந்தாலும் நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு கேம் தான் முக்கியம்னு கடைசி வரைக்கும் தன்னோட கேமை தனி ஆளா நின்று எல்லாத்தையும் அடித்தார் அந்த மனுஷன். ஆனால் பார்வதி, இதில் வேற நீங்கள்லாம் டைட்டில் வின்னர் பார்வதின்னு சொல்கிறவங்க ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவன் கூட கூட்டு சேர்ந்து எவனை அடிக்கலாம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கேட்டால் நீங்களாம் சொல்வீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அப்படின்னு. சீரியஸாகவே எனக்கு ரொம்ப கோபமாக வருது. ஏன்னா பிக் பாஸ் ஷோ இவ்வளோ தரங்கெட்டு போயிருச்சா அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் ஆதிரை வேற உள்ளே வர போகிறாங்க. ஆதிரை என்னத்தை கிழிக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி ஆதிரை சும்மா எஃப்ஜே வியானாவை டார்கெட் பண்ணாமல் அவங்களாவது கேமை புரிஞ்சு விளையாண்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா ஆதிரை, எஃப்ஜே, வியானா
பார்வதி, கமருதீன், அரோரா இப்படின்ற இந்த முக்கோண காதல் கதையை பார்க்கறதுக்கு தான் இந்த சீசன் இருக்கா? சீசனே காரி துப்புற மாதிரி இருக்குது. இதில் லெட்டர் தான் ஒரு கேடான்ற மாதிரி பண்ணுங்கடா. இன்னும் என்னென்ன கருமத்தை பண்ணணுமோ பண்ணுங்க. எங்கள் தலையெழுத்து அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்த்துட்டு போகிறோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாப்போம் அடுத்த ப்ரோமோல என்ன வருது அப்படின்றது. அண்ட் பாரு இதில் டைட்டில் வின்னர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.